OnePlusல இருந்து ரீசெண்டா தான் OnePlus 15 லான்ச் பண்ணாங்க. அடுத்து இப்போ பாத்தீங்கன்னா OnePlus 15R லான்ச் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மொபைல். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா OnePlus 15 ஃபிளாக்ஷிப் லெவல்ல, அதனால பிரைஸ் வைஸ் அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பிரைஸ் பெட்டராவே இருக்கும்னு நினைச்சு நிறைய பேர் வாங்கலாம்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. என்னெல்லாம் இந்த போன்ல அப்கிரேட் பண்ணிருக்காங்க, டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையுமே வீடியோல கிளியரா டெஸ்ட் பண்ணி பார்த்தே உங்களுக்கான ரிசல்ட்டுமே கொடுத்துட்றேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடெல்லி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்பெஷலான பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்ன இருக்குன்றதையும் பார்ப்போம். பாக்ஸை பார்க்கும் போதே லெதர் ஃபினிஷ்ல சூப்பரா கொடுத்துருக்காங்க. OnePlus 15R பவர் ஆன் லிமிட் ஆஃப் ஒன்னும் போட்டிருக்காங்க. ஒரு மீடியா இன்வைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அதை நான் போனை ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதுல பாத்தீங்க அப்படின்னா OnePlus 15R OnePlus Pad Go 2மே லான்ச் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆனிவர்சரி செலிப்ரேஷனுமே இருக்கு. நெக்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் வரக்கூடிய மொபைல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம பாட்டம்ல ஓபன் பண்ற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்லைடு எடுத்தோம் அப்படின்னா அதுல எடுத்தோடனே நெவர் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இல்லாம ஒரு குட்டியா கீ செயின் கொடுத்துருக்காங்க. அதுலயே சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்கிறதுமே நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மொபைலுக்கான 2 கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிளாக் கலர் கேஸ் பாத்தீங்க அப்படின்னா சொரசொரப்பா சூப்பரா வந்து இந்த சாண்ட்ஸ்டோன் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும்னு நினைப்பீங்க. இந்த மொபைல்ல கிடையாது. சப்போஸ் இந்த மாதிரியான வேலட் அக்சசரிஸ்லாம் நீங்க ஒட்டி வச்சுக்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஒரு கேஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுமே அந்த மேக்னெட்டிக் கேஸ் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க பிளாக் கலர்ல. ஆனா டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா ஜன்னல் நிறைய வச்சிருப்பாங்க. நீங்க வேணும்ன்றப்ப இவங்க செப்பரேட்டா பாத்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ கேஸை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இவ்வளவு நேரம் பேசுறேன்னு தெரியல. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லயே OnePlus 15R அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல டே இந்த போன் ரிவ்யூ யூனிட் எங்கேயும் வித்ராதீங்கடா அப்படின்ற மாதிரி எங்களுக்கே தெளிவா ஒரு நோட் போட்டு வச்சிருக்கானுங்க. இதை தவிர இது RAM வேரியன்ட் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ சீல பீல் பண்ணி எடுத்துட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ். அதுல நார்மலா ஃப்ரீயாவே இந்த சிலிகான் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டியுமே எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. இந்த கார்னர்ஸ்லாம் நல்லாவே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மொபைல் வந்து கீழே விழுந்தாலும் கொஞ்சம் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு, தலையில வச்சாலும் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்குமே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் குயிக் ஸ்டார்ட் கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு கேஸையும் போட்டு பார்த்தேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் 80 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் A டு டைப் C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் டைப் C டு டைப் C கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமே தான் தோணுது. அண்ட் அதை தவிர ஃபைனலா ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைனை பார்க்கும்போது என்னடா இது இப்போ ரீசெண்டாக வர OnePlus டிவைஸ்ல எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி டிசைன் இருக்கு அப்படின்ற ஃபீல் ஃபர்ஸ்ட் வரதான் செய்யும். பட் இருந்தாலும் இந்த போன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். சைடு ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம்ல தான் பண்ணிருக்காங்க. ரியலாவே அது ஒரு பிரீமியமா இருக்கு. அண்ட் பேக் சைடுமே பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் பாடி யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம கையில இருக்கிறது மின்ட் பிராஸ் இருக்கு. லைட் கலர்ல இந்த கிரீன் கலர் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. அண்ட் மேட் ஃபினிஷ்லயும் கொடுத்துருக்காங்க. கேஸ் போடாம யூஸ் பண்ணாலும் கூட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பட்டாலும் கூட பெருசா ஸ்மெட்ஜஸ்லாம் எதுவுமே இல்ல. இந்த கலர் இல்லாம பிளாக் கலர் அண்ட் வயலட் கலருமே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கேமரா பம்ப் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரீமியமான ஃபீலை வந்து என்ஹான்ஸ் பண்ணாம கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அந்த பம்ப் ஏரியாவுமே பாத்தீங்க அப்படின்னா மெட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அவ்வளோ குயிக்கா ஸ்கிராச் ஆகாம இருக்கிறதுக்குமே நல்லா தான் இருக்கும். அதை தவிர இந்த போன்ல ஒரு பெரிய ஹைலைட் பாத்தீங்க அப்படின்னா IP ரேட்டிங். IP68 அண்ட் 69K சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 68 பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க டைரக்டா தண்ணிக்குள்ள எல்லாம் போடுறீங்க அப்படின்னாலுமே போனுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. நானுமே விடுவேனா இந்த மாதிரி போட்டு எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எந்த வகையிலுமே பிரச்சனை இது வரைக்கும் வரல. அண்ட் நெக்ஸ்ட் IP69 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸா தண்ணி அடிச்சாலும் கூட போனுக்கு எந்த ப்ராப்ளமே வரக்கூடாது. அதையுமே கொஞ்சம் டீட்டெயிலாவே செக் பண்ணேன். இந்த சிம் இருக்கிற ஏரியா, போர்ட் இருக்கக்கூடிய ஏரியா, கேமரா பம்ப், டிஸ்பிளே எல்லா இடத்துலயும் அடிச்சுமே இது வரைக்கும் தண்ணி உள்ள போகல. அண்ட் IP69K கொடுத்துருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிக டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய தண்ணி பட்டாலும் கூட ஃபோர்ஸா பட்டாலும் போனுக்கு எந்த ப்ராப்ளம் வராதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் 219 கிராம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் அதிகம் தான். இந்த திக்னஸ் 8.3 mm மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். இந்த இடத்துல இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு ரீசன் பேட்டரி கெபாசிட்டியுமே ஹெவியா கொடுத்துருக்காங்க. அதை பேட்டரியை பத்தி பேசும்போது டீடைலா சொல்றேன். சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்றது கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி லைட்டான கர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணும்போது இதனால பெரிய லெவல்ல டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்ல. சரிங்க ப்ரோ, ஓவரால் டிசைன் எப்படி தான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த IP ரேட்டிங் கொடுத்தது, வெயிட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணது எல்லாமே ஓகே தான். கலர் கூட சூப்பரா இருக்கு. இந்த கேமரா பம்பை இன்னும் கொஞ்சம் பெட்டரா டெவலப் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அதுதான் இன்னும் கொஞ்சம் நமக்கு பிரீமியமான ஃபீலை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஹைலைட்டான விஷயம். யூஸ் பண்றதுக்கு செக்யூராகவும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி குயிக்காவுமே அன்லாக் ஆயிருது. அண்ட் ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ண முடியுது. கொஞ்சம் லோ லைட்ல இருந்தாலும் கூட டெஸ்ட் பண்ண வரைக்கும் குயிக்காவே அன்லாக் ஆகிறத நோட் பண்ண முடிஞ்சது. அண்ட் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மைக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான். மேல இருக்கக்கூடிய இயர் பீஸ்மே ஸ்பீக்கரா இருக்கு. அதுக்கான குட்டி ஸ்லாட்டுமே பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா டாப்பில் கொடுத்துருக்காங்க. சவுண்டை பொறுத்த வரைக்கும் கேட்டு பார்த்த வரைக்கும் நல்லா லவுடராகவே இருக்குது. அதுலலாம் ஒன்றும் பெருசாக குறை எதுவும் இல்லை. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus 15ல கொடுத்த மாதிரியே இதுலேயுமே இந்த ப்ளஸ் கீ வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸும் நான் லைட்டாக வந்து லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் 2 நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இந்த கேமரா பம்ப் வரக்கூடிய ஏரியாவில் வந்து ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி இந்த மாதிரி நீங்கள் ரிமோட்டாக யூஸ் பண்ணுறதுக்குலாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரோ முக்கியம் அந்த டிஸ்பிளே தான், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி விடுங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 6.83 இன்ச்சு 1.5K AMOLED டிஸ்பிளே, அதுவும் 10 பிட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது டாப் நாச்சில் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்கு. ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே தான். அண்ட் பெசல்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக 4 பக்கமே மினிமல் பெசல்ஸாக கொடுத்துருக்கனால நமக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே சூப்பராக கிடைக்குது. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்களோட 15லேயே பார்த்தீங்க அப்படின்னா 165 ஃபர்ஸ்ட் டைமாக கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 165 ஹெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஹைலைட் தான். பட் எல்லா டைம்லையும் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஆட்டோ செட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 60, 90, 120 ஹெட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு நார்மலாக வந்துடும். இந்த 120 ஹெட்ஸே பார்த்தீங்கன்னா பேட்டரி கன்சப்ஷனும் பெட்டராக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் அது எங்கே தான் ப்ரோ ஒர்க் ஆகும் இந்த 165னா அது கேமிங்கை பற்றி பேசும்போது சொல்கிறேன். அண்ட் அதை தவிர HDR 10+ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் Gorilla Glass 7 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்டா இந்த Victus Plus எல்லாம் நார்மல் ஃபோன்லேயே சாம்சங் யூஸ் பண்ணுறாங்க, ஏன்டா இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வி வரதான் செய்யுது. அடுத்தாட்டி யூஸ் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது HBM வந்துட்டு 1800 nits வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாகவே நல்ல ஒரு வேல்யூ தான். பட் ரியல் டைமில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது இன்டோர் அவுட்டோர் எப்பயும் போல சூப்பராக இருந்தது. பட் டைரக்ட் சன்லைட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால டெக்ஸ்ட்டை படிக்கிறது, மூவிஸ் பார்க்குற அளவுக்கு கூட நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளேவாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் OS அப்படின்னு வரும்போது Android 16 Oxygen OS 16 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக நவம்பர் மந்த் வரைக்குமே அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பலாம் அதிகமாக இல்லை, அது வரைக்கும் நல்ல விஷயம். ஒரு 4 ப்ளோட்வேர்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகே தான். நெக்ஸ்ட் இந்த கார்டுக்கும் இந்த மொபைலுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. என்ன ப்ரோ இன்வைட் அமைச்சிருக்காங்களா அதுவான்னு கேட்காதீங்க. இது பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளஸ் கீயை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, இதை பேஸ் பண்ணின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி கேமரா ஓப்பன் பண்ணிட்டு இந்த பிளஸ் கீயை மட்டும் ஒரு தாட்டி பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கூகுள் கேலண்டரில் போயிட்டு என்னைக்கு ஈவெண்ட் எப்போ நடக்குது என்னென்ன லான்ச்ன்றதெல்லாம் அதுவாகவே செட் பண்ணி கொடுத்துருது. சப்போஸ் இதே மாதிரி நீங்கள் ஏதாவது போஸ்டர்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே ஜஸ்ட் கேமரா ஓப்பன் பண்ணி இந்த ப்ளஸ் கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே இன்ஃபர்மேஷனை எடுத்து உங்களுக்கு கொடுத்துரும். இதெல்லாம் ரியலாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். அதுவே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வாய்ஸ் மெமோ மாதிரி கூட எடுத்துக்கலாம், ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணுறது இது மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மைண்ட் ஸ்பேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும், அது உள்ளேயே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்குமே நல்லா இருக்கு. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 7, Bluetooth 6, NFC கொடுத்திருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டோடயுமே வருது. நெக்ஸ்ட் இந்த போனோட ஒரு பெரிய ஹைலைட் இதோட பேட்டரி கெபாசிட்டி தான். 7400 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. ஆனா இதை விட கம்மி பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பல போன்ஸ்ல பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இதுலயுமே கொடுத்திருந்திருக்கலாம், மிஸ் ஆகக்கூடியது ஒரு குறையா தான் பாக்குறேன். அதை தவிர லைவாவே டெஸ்ட்டும் பண்ணி பார்த்திருக்கோம் எவ்வளவு நேரத்துல சார்ஜ் ஆகுது அப்படின்ட்டு. 1 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸும் 25% சார்ஜ் ஆகிறதுக்கு 13 நிமிஷமும் 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 29 மினிட்ஸும் 1 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 76 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. ரியலாவே இந்த அளவுக்கு பேட்டரி கெபாசிட்டிக்கு இவ்வளவு குயிக்கா சார்ஜ் ஆயிடுறது ஒரு நல்ல விஷயம் தான். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், இந்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணா 1 வருஷம் 2 வருஷத்துலேயே பேட்டரி போயிடும்னு சொல்றவங்களுக்கு OnePlusல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நார்மலா ஒரு 4 வருஷம் யூஸ் பண்ணாலும் கூட பேட்டரியோட கெபாசிட்டி 80% வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தா நல்ல ஒரு விஷயம் தான். கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது செம அப்கிரேட் இருக்கு, மொக்கையான டவுன் கிரேடுமே பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வகையில் அப்கிரேட் என்னதான் நடந்திருக்கு, செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயம் தான். அது கூடயே ஆட்டோ ஃபோக்கஸிங் கொடுத்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லுவேன். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு வேணுன்ற இடத்த நீங்களும் மேனுவலாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேரக்ஷனில் எவ்வளோ தூரம் தள்ளி வச்சு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்தாலுமே உங்கள் மூஞ்சியை அழகாக ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ஒரு ஷார்ப்பான இமேஜ் எடுத்து கொடுக்குது. நான் ரெகுலராக ஃபோட்டோஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கூட குறிப்பாக இந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாலும் எட்ஜ் டிடெக்ஷனுமே பெட்டராக இருக்குது. செல்ஃபி ஃபோட்டோவோட அவுட்புட் டீடைலிங் ஷார்ப்னஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ஷாக்கிங்காக இருந்த ஒரு விஷயம், ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 4K 30 FPS கொடுத்துருக்காங்க, 60 FPS இல்லை. சரி 1080pலனாலும் 60 FPS இருக்குன்னு பார்த்தா 1080pயும் 30 FPSல தான் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு குறையாக தான் எனக்கு தோணுது. ஸோ ஃபோட்டோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லா தான் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை தவிர. மற்றபடி பேக் சைட் கேமரா செட்டப் வந்தோம் அப்படின்னா 50 மெகா பிக்சல் சோனியோட IMX906 சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.8 வருது. ஒரு சில ஃபோட்டோ அவுட்புட் எப்படி இருக்குன்றதையும் பாருங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. குறிப்பாக
குறிப்பாக இந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்ல எல்லாம் எட்ஜ் டிடெக்ஷன் கூட ரொம்பவே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவது கேமரா பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இது மெயினோட கம்பேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சல் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓகேவான அவுட்புட் தான் இருக்கு. ஃபீல்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் 112 டிகிரி வரைக்குமே கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, லாஸ்ட் டைம் டெலிஃபோட்டோ கொடுத்துருந்தாங்க, இந்த தாட்டி டவுன் கிரேட் பண்ணி டெலிஃபோட்டோ மிஸ் பண்ணியிருக்கிறதும் ஒரு குறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பெட்டரான அப்கிரேட் நான் எதிர்பார்த்தேன். இல்லை பேக் சைடில் வீடியோ அவுட்புட் அப்படின்னு வரும்போது 4K 1080p ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 120 FPSல வீடியோஸ் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தோணுது. அண்ட் அதை தவிர நார்மலாக ரெண்டுலேயுமே 60 FPS எடுக்கிற மாதிரியுமே கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் மேக்ஸிமம் 1080p 30 FPS எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. குறிப்பாக OIS அண்ட் EAS சப்போர்ட் கொடுத்துருக்கனால பெருசாக ஷேக்கிங் இருக்கிற மாதிரியான பிரச்சனை எதுவுமே நான் வந்து பார்க்கல. ஓவரால் கேமரா செட்டப் திருப்தியா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா நல்ல ஒரு அப்கிரேடு, அதுவும் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்தது, போட்டோ சாம்பிள்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த மெயின் கேமராவோட அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. எதுக்கு ஏன் இந்த டெலிஃபோட்டோவை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. வருஷம் அப்கிரேட் பண்ணிட்டு போங்க, அதானே எங்களுக்கு வேணுன்ற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இந்த டெலிஃபோட்டோ இல்லாது எனக்கு ஒரு குறையா தான் தோணுது. வீடியோ அவுட்புட் அப்படின்னு வரும்போது ஓவராலா நல்லாவே இருக்கு. கேமரா எடிட்டிங் பேஸ் பண்ணி ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த பர்ஃபெக்ட் ஷாட் ஆப்ஷனா இருக்கட்டும், ஏஐ மூலியமா டீடைல் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்றது, பிளர்ரா இருக்கக்கூடிய போட்டோஸ்ல அன்பிளர் பண்றது, ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ் பண்ற மாதிரியான பல விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஃபுல் ரிவ்யூ போஸ்ட் பண்றேன்னும் போது ஒவ்வொன்றும் செப்பரேட்டா வந்து நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ப்ராசர் அப்படின்னு வரும்போது ஸ்னாப் டிராகன் உங்களை கொஞ்சம் குழப்பறதுக்கான வேலையை வந்து நல்லா பார்த்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒரு தாட்டி கிளியரா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க போன்ஸை பத்தி பாக்குறீங்கன்னா கிளியரா தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஸ்னாப் டிராகன் 8 Gen 3 வந்து லாஸ்டா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த Gen 3 இல்லாம 8 Eliteன்ற ஒரு ப்ராசர் தான் ஃபிளாக்ஷிப் லெவல்ல வந்து நமக்கு போட்டுட்டு இருந்தாங்க. 8 Eliteலயே இப்போ அப்கிரேடா பாத்தீங்க அப்படின்னா 8 Elite Gen 5 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய ஃபிளாக்ஷிப் போன்ல பார்த்துட்டோம். இவங்களோட OnePlus 15லயுமே அதுதான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ புதுசா பாத்தீங்க அப்படின்னா ஸ்னாப் டிராகன் 8 Gen 5 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் டிராகன்ல இருந்து. அந்த ப்ராசர் தான் ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா இப்போ இந்த போன்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 8 Elite அப்படின்னு வரக்கூடிய ப்ராசர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்ட்ரா ஃபிளாக்ஷிப் மொபைல்ல வரக்கூடிய ப்ராசர். அது வந்துட்டு அதுக்கு கீழே அடுத்து ஸ்னாப் டிராகன்ல உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்னாப் டிராகன் 8 நார்மலா Gen 5 அந்த மாதிரி வரக்கூடிய ப்ராசர் தான். ஸோ நார்மலா இந்த ஃபிளாக்ஷிப் கில்லரு நார்மல் பிரீமியம் டிவைஸா வரக்கூடிய இதுல எல்லாம் இந்த ப்ராசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால வாங்கும் போதே ஸ்னாப் டிராகன் 8ன்னு போட்டிருக்கிறத மட்டும் பார்க்காம பக்கத்துல Eliteன்னு போட்டிருக்காங்களா Gen 5 போட்டிருக்காங்களான்றத கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம டச் ரெஸ்பான்ஸ் பெட்டரா இருக்கிறதுக்காக இன்னொரு சிப்புமே யூஸ் பண்ணியிருக்கோம். வைஃபைக்காகவே பாத்தீங்க அப்படின்னா G2 வைஃபை சிப்புமே வந்து யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த டச் ரெஸ்பான்ஸ் சிப் வந்து செப்பரேட்டா கொடுத்துருக்கிறதுலாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேம் பிளே பண்றீங்க அப்படின்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா டச் அக்யூரேசி வந்து பெட்டரா இருக்கும். கேம் பிளே பண்றவங்களுக்குலாம் ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. OnePlus 15ல யூஸ் பண்ண மாதிரியே இதுலயுமே அந்த ஏரோஜெல் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மெலிசான ஷீட் தான். இது வந்து டிஸ்பிளேக்கு அடியில வந்து வச்சிருப்பாங்க. இதனால ப்ராசர் அந்த மாதிரி ஹீட் எல்லாம் ஆகும்போது டிஸ்பிளே வரைக்கும் வந்து அந்த ஹீட் வராது. நார்மலா நீங்க டிஸ்பிளேவை டச் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஹீட்டான ஃபீல் இருக்கும்ல, அது வந்து இந்த போன்ல இருக்காது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நானுமே கேம்லாம் பிளே பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது மேல டிஸ்பிளேலாம் வந்து ஹீட் ஆகிற மாதிரியான ப்ராப்ளம் பார்க்கல. பட் கேம் பிளே எப்படி இருந்துச்சு ப்ரோ, ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மார்க்கை வந்து பார்த்துடலாம். அன்டூ ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 2.8 மில்லியனுக்கு மேலேயே வந்து கிடைச்சிருக்கு. கீக் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 2799, மல்டி கோர் வந்துட்டு 9373 கிடைச்சிருக்கு. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 82%, வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 78.70% வரைக்குமே வந்திருக்கு. அண்ட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் தான். இதுலயே 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ்மே இருக்கு. ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR5X அல்ட்ராவும், ஸ்டோரேஜோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது UFS 4.1மே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்தது BGMI கேம் தான். இதுல நார்மலா அந்த 165 ஹெர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகும். அண்ட் அதே மாதிரி 165 FPS வரைக்குமே கேம் போனதையும் நோட் பண்ண முடிஞ்சது. கேம் பிளே பண்றதுக்கு ஸ்மூத்தா இருந்தது. அண்ட் கால் ஆஃப் டியூட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா 144 FPS வரைக்குமே போயிருந்தது. கேம் பிளே பண்றதுக்குமே நல்லா ஸ்மூத்தா இருக்கு. ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்தது. ஓவராலா இந்த டிவைஸ் வந்து ஹீட் ஆகிற மாதிரியான ப்ராப்ளம் எதுவும் பாத்தீங்களான்னு கேட்கறவங்களுக்கு நான் வந்துட்டு இது ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான், குயிக் ரிவ்யூவாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் கவர் பண்ணணும்னு. அந்த வகையில் கேம் பிளே பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஹீட் ஆகிற மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே வந்து நான் நோட் பண்ணல. கேமராஸ் யூஸ் பண்ணும்போது கூட பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஹீட் எதுவுமே ஆகலை. அந்த வகையில் வந்துட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு, ஹீட்டிங் இஷ்யூ அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு தான் நான் நோட் பண்ணேன். ஸோ ஓவராலாக டிவைஸில் என்னெல்லாம் இருக்கு இல்லைன்றதை வந்து ரொம்பவே கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட குயிக் ரிவ்யூ தான். இதுலேயே நான் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் டெஸ்டிங்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தாட்டி ப்ரைஸ் என்னவா வரப்போகுதுன்னு நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரீசன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ ஃபோன்ஸோட ப்ரைஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அந்த வகையில் இவங்க எந்த லட்சத்தில் லான்ச் பண்ண
பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். லான்ச்சுக்கு முன்னாடி டிவைஸ் வந்தனால எக்ஸாக்டான ப்ரைஸ் என்னன்றது தெரியல. பட் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் ப்ரைஸ் என்னன்றதை பின் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். சப்போஸ் செப்பரேட்டாக ஒரு ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதை இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ் டெலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.